Very good morning, my dear students. Today we are going to discuss about chapter 6, namely PHP conditional statements. Okay, va? So last class நம்ம பார்த்தோம்னா சாப்டர் 5 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ரெண்டு கிளாஸில் வந்துட்டு நம்ம என்னென்னா சாப்டர் 5 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம 6th சாப்டர் பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப 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 ஈஸியான சாப்டரை நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஈஸியாக கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 6th லெசன் பார்த்தீங்கன்னா என்ன நேம்னா பிஹெச்பி நிபந்தனை கூற்றுகள். பிஹெச்பி நிபந்தனை கூற்றுகள். ஓகேவா? ஸோ அந்த லெசன் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம பேசிக்ஸாக வந்துட்டு நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சுக்கணும், நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா பிஹெச்பி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதில் ஃபங்க்ஷன் அண்ட் அரே, பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே பார்த்தோமா இல்லையா? ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அரேவோட கான்செப்டை பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தோம்னா அது என்னென்னா சப்ரூட்டின் ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னோம். ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு ஒன்ஸ் நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அதை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி ஒரே ப்ராசஸை நம்ம செய்ய தேவையில்லை. ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும், அது எல்லாமே ஃபர்தராக வந்துட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணிக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்துட்டு குறையும் அண்ட் டைம் வந்துட்டு சேவ் ஆகும், யூசருக்கு வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் 3 டைப்ஸ் இருக்குதுன்னா பார்த்தோம். அதுக்கப்புறம் அரேஸ் பார்த்தோம். ஸோ அரே அப்படிங்கிறத வந்துட்டு சேம் டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூஸை வந்துட்டு ஒரே மாதிரியான டேட்டா டைப்பில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸை வந்துட்டு என்ன பண்ணோம் சிங்கிள் வேரியபிளில் சேவ் பண்ணுறதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற அது அந்த கான்செப்ட் தான் வந்துட்டு அரே. அப்போ அரேங்கிறது ஒரு கான்செப்ட், தட் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ அதில் டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன சிங்கிள் டைமென்ஷனல் பார்த்தோம், ஸோ மல்டி டைமென்ஷனல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டைப்ஸில் ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் ப்ரீஃபாக பார்த்தோம். இண்டெக்ஸ்ட் அரே பார்த்தோம் இல்லையா? 3 டைப்ஸ் பார்த்தோம். சிங்கிள் டைமென்ஷனலாக நம்ம அந்த இண்டெக்ஸ்ட் அரே அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சரியா? சேம் மீனிங் தான் வரும். 3 டைப்ஸ் இண்டெக்ஸ்ட் அரே பார்த்தோம், அசோசியேட்டிவ் பார்த்தோம், மல்டி டைமென்ஷனலாக பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கு வந்து ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் வித்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த சாப்டருக்கு வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு டைம் பார்த்துருந்தீங்க, நீங்கள் நான் எடுத்த கிளாஸை நல்லா லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் புக்கை ஒரு டைம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கோம்பா. நீ பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. சரியா? ஸோ நம்ம இன்றைக்கி 6th லெசன் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம். ஸோ 6th லெசன் பார்த்தோம் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ என்னென்ன அப்படின்ட்டு இப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு அதை நம்ம டிஃபைன் பண்ணிட்டா போதும், ஜஸ்ட் கால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணிடணும் உள்ளே இருக்கிற என்டையர் அந்த ப்ராசஸ் நம்ம அந்த பிளாக் ஆஃப் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ஈஸியாக வந்து ரிசல்ட் கிடச்சிரும். கால்குலேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரியல் வேர்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எதுக்கு நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்கிறோம்? ஸோ கண்டிஷன்னா என்னப்பா? ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாமே நம்ம எழுதுகிறோம் இல்லையா? ஒரு எக்ஸாம் ஒரு சும்மா நார்மலாக ஒரு ஸ்லிப் டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இவ்வளோ மார்க் நீ வாங்கினா தான் உனக்கு இன்டர்னல் மார்க்கு. ஸ்லிப் டெஸ்ட்டில் நீ இவ்வளோ மார்க் வாங்கினா பாஸு, 30 வாங்கினா பாஸு, 35 வாங்கினா பாஸு. இப்போ 35 வாங்கினா தான் உனக்கு வந்து நான் இன்டர்னல் மார்க் இவ்வளோ போடுவோம், அதுக்கு கீழே வாங்கினா இவ்வளோ மார்க் குறைப்போம், இதுக்கு மேலே வாங்கினா ஃபுல் மார்க் போடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த வந்து ப்ராசஸ் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக நடக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் நடக்கும். இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இப்போ குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்க நம்ம கரெக்டாக எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு கண்டிஷன்ஸோடு நம்ம வந்துட்டு வளர்த்தோம் அப்படின்னா தான் அந்த குழந்தை வந்துட்டு ஒரு நல்ல குழந்தைய நமக்கு கிடைக்கும், ஒரு நல்ல சைல்டாக வந்துட்டு வளர்ந்து வரும். இல்லை நம்ம எதுவும் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அது இஷ்டத்துக்கு விட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு என்னென்னா நம்ம சொல்கிறத கேட்காது இல்லையா? அதே மாதிரி இயல்பாடு இப்போ நீங்களே எடுத்துக்கலாம். சரியா? உன்னை வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக அவங்க கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நீ வீடியோ கிளாஸே பார்க்குறவன் நீ பார்க்குறியா அப்படின்ட்டு செக் பண்ணாங்கன்னா நீ கரெக்டாக பார்ப்பேன். இல்லை ஏதோ அவன் பார்த்துருவான்னு விட்டுட்டு அவங்க வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க, அவனை விட்டுட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? நீ கரெக்டான பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தீங்கன்னா பையனாக இருந்தால் பார்க்கலாம். இல்லை வந்துட்டு என்னென்னா மிஸ்யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வேறு ஏதாவது நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணலாம்? ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேறு வேலை பார்க்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ பிஹெச்பி நார்மலாக இருக்குது நம்ம வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கே இப்படி இருக்கும் பொழுது ஸோ மெஷின் ஸோ அந்த பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான், அதுக்கு வந்து எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், யூசர் என்ன பண்ணுறோமோ அதை தான் அது ஃபாலோ பண்ணும் இல்லையா? ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா தான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். கண்டிஷனாக ஒன்றும் கிடையாது, எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே வந்து எண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு கண்டிஷனாக கொடுத்துட்டோம், ஒரு நிபந்தனையாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டோன்னா அந்த பிஹெச்பி கோட் வந்து என்னென்னா நமக்கு ப்ராப்பராக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், நல்ல குவாலிட்டியான ஒரு நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுக்கும். சரியா?
அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறோம்பா. சரியா, நீ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இது சிம்பிள். எங்கே யூஸ் பண்ணுறோம்னா பிஹெச்பி கோடிங்கில் வந்துட்டு நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ப்ரோக்ராம்னா நம்ம வந்துட்டு என்ன நிரல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸே. சரியா, அப்போ நம்ம லைனாக எழுதுவோம். பாருங்கள், இதில் பாருங்கள், இங்கே மேலே பாருங்கள், இந்த 6th சாப்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கோடிங்க ப்ரோக்ராம் அப்படின்னா இதுதான் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். சரியா, ஸோ ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ் இன் தி என்னது கோடிங்கு. ஸோ நம்ம டைப் பண்ணுற பார்த்தீங்களா, ஒவ்வொரு லைனாக டைப் பண்ணுற பார்த்தீங்களா, அது HTML-ஆக இருந்தாலும் சரி, PHP இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணாலும் ஒவ்வொரு லைன் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் செட் டு பி தி டாக்குமெண்ட்டாக இருந்தால் டாக்குமெண்ட்டு, ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம கோடிங், PHP கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்துட்டு நம்ம என்னென்னா கோடிங் அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லுவோம். புரியுதாப்பா. ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னா நம்ம அந்த ஒவ்வொரு லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷனு, அந்த கேர்லி பிரேஸு, ஈச் அண்ட் எவ்ரி லைன் மஸ்ட்டு செட் டு பி தி நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் நம்ம கோடிங்கு, தட் மீன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா. இதை நீ ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னா பல்வேறு வகையான கூற்றுகளின் தொகுப்புகளுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நிரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூற்றுனா நம்ம ஸ்டேட்மெண்ட் இல்லையா. அப்போ நிறையா பல வகையான அந்த கூற்றுகள் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர், அந்த தொகுதிக்கு, அந்த தொகுப்புக்கு பேர் தான் நிரல்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த என்ன சொல்கிறோன்னா இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம எங்கேப்பா நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அந்த கண்டிஷன் சொல்கிறோம். அது எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னா அந்த பிட்வீன் தி ஸ்டேட்மெண்ட்ஸே, அந்த கூற்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூற்றுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன் என்ன பண்ணணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அதுதான் என்ன பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு என்னென்னா ஃபுல்லாக வந்துட்டு என்னென்னா அதுதான் என்ன பண்ணணும் ஃபுல்லாக அந்த என்டையர் ரோலை வந்துட்டு இதாக ப்ளே பண்ண போகுது. அது என்ன அந்த இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அப்புறம் இது ஆகணும். அதை ஆர்டராக வரணுங்கிறது கிடையாது. சரியா, நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே லைனாக டைப் பண்ணிட்டு வரோம். ஸோ ஆர்டராக வரணுங்கிறது கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற மாதிரியே அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஜம்ப் ஆகலாம். சரியா, பிரான்ச்சிங் நம்ம லாஸ்ட் டேட் +1 படிச்சிருக்கோம். ஸோ என்ன ஆகணும் அப்படின்னா பிரான்ச்சிங் லூப்பிங்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுனா உள்ள ஜம்ப் ஆகும். மாறி வந்துட்டு உங்களுக்கு என்ன போகும். சரியா, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் என்னென்னா இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறோம். ஓகே, நார்மலாக வந்துட்டு PHP கோடிங் வந்துட்டு நம்ம நிறையா லைன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி அந்த வந்துட்டு எங்கே வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் எங்கே ஸ்டார்ட் ஆகி அந்த எக்ஸிக்யூட் ஆகும்போது எங்கே போயிட்டு ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரம் பண்ணிட்டு எங்கே எண்ட் ஆகணும், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் தெரியாது. ப்ளஸ் உள்ள வந்து ப்ரொசீஜர் எவ்வளோ நேரம் நம்ம அதை பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன்னா நம்ம சப்ரோட்டின்னு சொல்லிட்டோம், திருப்பி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். திருப்பினா எவ்வளோ நேரம் பண்ணணும், நம்ம டைம் தெரியணுமா இல்லையா. ஸோ எவ்வளோ நேரம் அந்த வேலை இப்போ சாப்பிட்றோன்னா ஒரு இப்போ ஒரு 10 minutes 15 minutes ஒரு சில பேர் ½ hour பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அந்த பர்டிகுலர் அந்த டைம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் இவ்வளோ நேரம் இப்படி பண்ணணும்னு நம்ம ஒரு கண்டிஷனை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸே, நிபந்தனை கூற்றுகள். அதை நம்ம வந்துட்டு நார்மலாக இருக்கிற அந்த PHP கோடிங் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே தான் கொடுக்க போகிறோம். சரியா, ஸோ இப்போ கான்செப்ட் உனக்கு புரிஞ்சுதா. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ப்ரீஃபாக நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ரைட்டிங் டெசிஷன் மேக்கிங் லாஜிக்ஸே. ஸோ டெசிஷன் மேக்கிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தீர்மானிப்பு எடுக்க போகிறோம், ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம். சரியா, நான் வந்துட்டு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணோம் ஒரு டெசிஷன் எடுக்கணும். சரி, இதை நான் பண்ணணும், இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு கோல் இருக்கணும் இல்லையா. அது இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும்னா அந்த வேலை செய்ய முடியும். இல்லை நான் ஏன்னா தானே எதுவாக வருது போகுது பண்ணுறேன்னா அதில் வந்து எந்த பிடிப்பும் இருக்காது, அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டும் வராது. எதையுமே நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட செஞ்சோம் அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும். அப்போ எதுக்காக அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இது என்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ரைட்டிங் டெசிஷன் மேக்கிங் லாஜிக்ஸை ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகிறதா வந்துட்டு இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸே இன்க்ளூடிங் PHP. அப்போ மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோமா, C இருக்குது, C++ இருக்குது, ஜாவா இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. சரியா, நாம படிக்கிறது PHP. அப்போ PHPலையும் வந்துட்டு நிறைய நமக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோடைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னா தமிழில் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகணும், எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே எண்ட் ஆகணும், என்ன மாதிரி அது வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன மாதிரி எவ்வளோ டைம் வந்துட்டு அது வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும், திருப்பி அந்த வேலையை செஞ்சு எப்படி அதை ரிசல்ட் கொடுக்கணும், அந்த நல்ல ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸே. ஓகேவா, தே ஆர் இம்ப்ளிமெண்டட் பை தி ஃபாலோவிங் டைப்ஸ். நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன் பாருங்கள்.
நிபந்தனை கூற்றுகள் தீர்மானிப்பு கூற்றுகளை எழுதுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புரிஞ்சுதா? தீர்மானிப்பு கூற்றுகள்லாம் டெசிஷன் மேக்கிங் லாஜிக்ஸ். ஓகேவா? ஸோ இது பிஹெச்பி உட்பட பல நிரலாக்க மொழிகளின் மிக முக்கிய அம்சமாகும். ஸோ பிஹெச்பிலையும் இருக்குது, நிறையா இது இருக்குது. பிஹெச்பி உட்படனா பிஹெச்பிலையும் இருக்குது, மற்ற மொழிகள்லையும் வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கீழே பாருங்கள். ஸோ தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குதாப்பா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, நம்ம நார்மலாக பிஹெச்பி கோடிங் இருக்கும், அதில் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி ரன் ஆகணும், எவ்வளோ நேரம் ரன் ஆகணும், அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், இது இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகணும். சரியா? அது எங்கே கொடுப்போம்னா ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுப்போம். சரியா? ஸோ நம்ம ஃபங்க்ஷனாக பிளாக் ஆஃப் கோடு வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம செப்பரேட் பண்ணி ஒரு வேலையை வந்துட்டு நம்ம திருப்பி செய்யாமல் ஜஸ்ட் அதை வந்துட்டு ஒன்ஸ் கொடுத்துட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணால் வந்துடணும்னு சொல்லிட்டோம். ஸோ ஈச் அண்ட் எவரி ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணாமல் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகணும். ஒரு 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 ப்ரோக்ராமில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கிறது கிடையாது, மோர் தென் ஒன் இருக்கலாம். சரியா? அப்போ இந்த ஃபங்க்ஷனாக இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகணும், அந்த ஒர்க் ஆகிற டைமில் இது இதை தான் பண்ணணும். சரியா? ஸோ இதை வந்துட்டு இவ்வளோ நேரம் அது பண்ணணும் அப்படின்னு நம்ம சம் கண்டிஷன்ஸும் கொடுப்போம் இல்லையா? நம்ம சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம். இந்த டெஸ்ட் நம்ம எக்ஸாம் சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு 40 minutes கொடுக்குறோம், ஒரு 1 hour கொடுக்குறோம். அந்த டைம் கொடுக்குறோமா, அந்த டைம் கொடுத்தா தான் அவனுக்கு அவன் எழுதுவான். நம்ம எதுவுமே சொல்ல என்ன பண்ணுவோம், அவன் பார்க்கலாம் எழுதிக்கிட்டே இருப்பான், நம்ம பார்த்துட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் என்னென்னா நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு இன் தி டெசிஷன் மேக்கிங் லாஜிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் இஃப் எல்ஸ், தேர்ட் ஒன் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதாப்பா? ஸோ தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்கும், அது வந்து பிரிண்ட் மிஸ்டேக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இஃப் கூற்று, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸு, தேர்ட் ஒன் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் கூற்று, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் கூற்றுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் இஃப் வராதுப்பா, ஸ்விட்ச் கூற்று. சரியா? ஸ்விட்ச் கூற்று தான் வந்துட்டு உங்கள் பிரிண்ட் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? அப்போ 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 4 டைப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு இப்போ இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, ஸ்விட்ச்னா என்ன, இதை நாளையும் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன சின்டாக்ஸு, அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஈஸியான கான்செப்ட் தான், சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? இன்றைக்கே நம்ம இந்த லெசனை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் பிஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள் இஃப் கூற்று. ஸோ பாருங்கள், நான் ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லிடுறேன் பாருங்கள். இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இஃப் அ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆஸ் பர் தி யூசர் எக்ஸ்பெக்டேஷன். உனக்கு புரியுதா? என்னன்னு புரியுதா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இஃப் அப்படிங்கிறத அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ், அதுக்கான தனியாக சின்டாக்ஸ் கொடுத்துருவாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். சரியா? நார்மலாக பிஹெச்பி கோடிங் தான். சரி, அதுக்குள்ளே நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இஃப் அப்படிங்கிற அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம உள்ள இன்சர்ட் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? இவ்வளோ தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஓகேவா? இஃப் அ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆஸ் பர் தி யூசர் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ எப்போ வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் நம்ம, அது வந்துட்டு யூசர் கொடுக்குற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினா மட்டும்தான், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் அது என்னது இஃபே. ஸோ இஃப்னா இருந்தால், நம்ம சொல்லுவோம் இஃப்னா தமிழில் என்ன சொல்லுவோம், இருந்தால்னு சொல்லுவோம். அப்போ அந்த யூசருடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுனா இது ஒர்க் ஆகும். சரியா? இல்லைன்னா என்ன, டெர்மினேட் ஆகி வெளில வந்துடும். புரிஞ்சுதா? ஸோ எய்தரார் கிடையாது. அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் வந்துட்டு ஓகேனா ஓகே, இல்லைனா அவ்வளோதான். ஓகேவா? இல்லை அப்படிங்கிற அந்த சான்ஸே கிடையாது, நோ சான்ஸ். அப்போ கண்டிஷன்னா வந்துட்டு ஓகேனா ஓகே, இல்லைனா வந்து டெர்மினேட் ஆகி வெளில வந்துடும். புரிஞ்சுதாப்பா? தமிழில் பாருங்கள். இஃப் கூற்று என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூற்றுகளை ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் அடிப்படையில் பயனர் விரும்பும் வகையில் செயல்படுத்துவதாகும். அப்போ ஒன்று அல்லது மேற்பட்ட கூற்றுகளாக இருக்கலாம், ஒரு கூற்றாகவும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும், ஒரே ஒரு சான்ஸை, ஒரு குறிப்பிட்ட, அப்போ அந்த குறிப்பிட்டனா அப்போ வந்து இப்போ 10 அப்படின்னா இப்போ என்னன்னா 10 பேர் தான் என் கிளாஸில் இருக்கணும், 10 பேர் தான். சரியா? 10க்கு மேலே ஒருத்தர் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், நாங்கள் ஒர்க்கே ஆகாது, அப்படியே வெளில வந்துடுவேன். சரியா? இந்த கிளாஸில் 10 பேர் தான் நான் கிளாஸ் இருக்குன்னு சொல்கிறேன், 10 பேர் இல்லை 12 பேர் இருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த கிளாஸில் போக மாட்டேன், வெளில வந்துடுவேன். ஸோ அதுதான் இஃபே. ஸோ நோ சான்ஸே. புரிஞ்சுதா? நீ ஸ்கூலுக்கு வரணும். ஸோ ஆல்ரெடிவ் கிடையாது, உடம்பு சரியில்லை, நான் வர முடியல, அந்த சான்ஸே இருக்கக்கூடாது, வரணும்னா வரணும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு யூசர் சொல்கிறதுக்கு வந்துட்டு ஓகேனா ஓகே, அவ்வளோதான். ஸோ வந்துட்டு நோ அப்படிங்கிற வார்த்தையே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம். சரியா? தமிழில் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கூற்றுன்னு சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா?
ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட அப்படின்னு சொல்லுவோம். யூசர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா பயனர் விரும்பும் வகையில் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கப்பா சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்ல தெளிவாக லிசன் பண்ணுங்கள். சின்டாக்ஸ் அப்படின்னா தமிழில் பார்த்தோம் நம்ம கட்டளை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சின்டாக்ஸ்னா கட்டளை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப், கண்டிஷன், ஓப்பன் கர்லி பிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை ஏன் ப்ராக்கெட்டில் எஸ் கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோமா, அப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ லாஸ்ட்டாக செமிகோலன் க்ளோஸே. நல்லா லிசன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கப்பா இஃப்பு. ஸோ இஃப்ங்கிறது உள்ள பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிஷன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நிபந்தனை. நம்ம ஏதாவது கொடுப்போம் சரியா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது தெரியும். நான் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸை கொடுத்துறேன். ஸோ இஃப்ங்கிறது கீவேர்டு, நார்மலாக கீவேர்டுன்னு சொல்லுவோம். சரி, அந்த கண்டிஷன் இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம கண்டிஷனை கொடுக்க போகிறோம். ஓப்பன் கர்லி பிரேஸ் அப்படின்னா வந்துட்டு உள்ளே வந்து லூப் வந்துட்டு ஓப்பன் ஆகுது, உள்ளே வந்துட்டு பாடி ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ள நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் உங்களுக்கு என்ன ஆகுனா அவுட்புட்டாக வரும். ஓகேவா, இதுக்குள்ள நம்ம கொடுக்குறதா வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக வரும். ஸோ எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, அண்டர்லைன் இம்பார்ட்டன்ட். அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணும், இது எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணோம், அப்படியே வெளில வந்துடும். எதுவுமே நோ எக்ஸ்கியூஸே கிடையாது. புரியுது, எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். பாருங்கப்பா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இது என்ன நம்ம சொல்லணும் வந்துட்டு பிஹெச்பி சின்டாக்ஸ் டிஃபால்ட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெஸ் தேன் கொஸ்டின் மார்க்கு பிஹெச்பி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாலர் சிம்பிள். ஸோ டாலர் பாஸ் மார்க் ஈக்குவல் டு 35. ஞாபகம் வருது அவனுக்கு, நம்ம ஏன் டாலர் சிம்பிள் போட்டிருக்கோன்னா வேரியபிள் வந்துட்டு. ஸோ பாஸ் மார்க் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது முன்னாடி என்ன வரணும், பிகின்ஸ் வித் இட் மஸ்ட் பிகின் வித் தி டாலர் சிம்பிள். ஓகே, இட் மஸ்ட் பிகின் வித் தி டாலர் சிம்பிள். டாலர் சிம்பிள் கண்டிப்பாக முன்னாடி இருக்கணும்னு சொன்னோம். ஸோ டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ் மார்க் ஈக்குவல் டு 35. ஸோ லிசன் பண்ணுங்க, பாஸ் மார்க் அப்படிங்கிறது வேரியபிள் ஈக்குவல் டு 35. ஸோ 35 அப்படிங்கிறது வேல்யூ. ஸோ பாஸ் மார்க்குங்கிற வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 35 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணுறோம். எப்படி அசைன் பண்ணுறோம்னா யூசிங் தி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவலே. ஸோ ஈக்குவல் அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சரியா, மதிப்பிருத்தல் செயற்குறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மதிப்பிருத்தல் செயற்குறி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 35ங்கிற வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா பாஸ் மார்க்கே. ஸோ பாஸ் மார்க் முன்னாடி டாலர் சிம்பிள் வந்துட்டு நம்ம வேரியபிள் அப்படிங்கிறனால கொடுக்குறோம். ஸோ இது ஒரு வேரியபிள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாலர் ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு 70. அப்போ இன்னொரு வேரியபிள் வேணும் இல்லையா. ஸோ நான் எத்தனை வேரியபிள் வேணாலும் நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒன்று தான் கொடுக்கணும் கிடையாது. எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வேரியபிள்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். வேரியபிள் அப்படின்னா தமிழில் மாறி. ஓகேவா, வேல்யூ அப்படின்னா மதிப்பு. பாருங்க, டாலர் ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு 70. இது ரெண்டாவது வேரியபிள். ஓகேவா, அப்போ 70 அப்படிங்கிற மார்க் எங்கே போய் ஸ்டோர், 70ங்கிற வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க் அப்படிங்கிறத இப்போ சேவ் ஆயிருக்கும் சரியா. அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 35, ஸ்டூடெண்ட் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 70. ஸோ இது ரெண்டு வேரியபிள்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கண்டிப்பாக செமிகோலன் போடணும். ஓகேவா, ஈச் அண்ட் எவரி ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம போடணும். எங்கே நம்ம போடக்கூடாதுன்னா ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம சொன்னோமா இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் வரும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாக செமிகோலன் போடக்கூடாது. இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா, அந்த இடத்துல இங்கே பாருங்கள், மேலே கூட இங்கே பாருங்கள் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு செமிகோலன் நம்ம போடக்கூடாது சரியா. ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் கண்டிஷன். இதுதான் வந்துட்டு இஃப் கண்டிஷன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இஃப் டாலர் ஸ்டூடெண்ட் மார்க்கு. ஸோ அண்டர் ஸ்கோர், இதுக்கு பேரை கீழே ஒரு லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு அண்டர் ஸ்கோரு. ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு அந்த மைனஸ் சிம்பிள் கொடுத்தோன்னா இந்த அண்டர் ஸ்கோர் வரும்பா. அப்போ டாலர் ஸ்டூடெண்ட் மார்க்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்னா பெருசு, கிரேட்டர் தேன்னா பெரியதுன்னு சொல்லுவோமா, ஆர் ஈக்குவல்னா ஈக்குவலாக இருக்கலாம். எது, டாலர் பாஸ் மார்க்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு பாஸ் மார்க்குக்கு ஈக்குவலாக அல்லது அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு உள்ளே வந்துட்டு இங்கே வந்து இந்த பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு உள்ளே என்ன ஆகும், உள்ள இந்த இன்னர் பார்ட் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு இந்த பாடி ஆஃப் தி லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்ன எக்ஸிக்யூட் ஆகி ஓகே அப்படின்னா என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா எக்கோங்கிறது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, எனக்கு என்ன வந்துட்டு வெளியீடு வரணுமோ அதற்கான அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கூட்டு தான் வந்துட்டு எக்கோ. நான் எக்கோ யூஸ் பண்ணலாம், பிரிண்ட் யூஸ் பண்ணலாம், பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம் சரியா. ஸோ இங்கே வந்து எக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அவுட்புட் வரணும்னா தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன். அந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு என்ன அவுட்புட் வரணும், தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன். இங்கே அவுட்புட் வரும்போது உங்களுக்கு என்ன டபுள் கோட்ஸ் வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துருக்கோமா இல்லையா, அது மட்டும் தான், அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் வரும், டபுள் கோட்ஸோட வரக்கூடாது. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக செமிகோலன் கொடுத்துட்டு க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க்கு கிரேட்டர் தன் கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இப்போ பாருங்கப்பா எப்படி நீ கண்டிஷன் வந்து செக் பண்ணுவ. இப்போ இதுக்கு அவுட்புட் கேட்குறாங்க, இந்த ப்ரோக்ராம் கொடுத்து உனக்கு அவுட்புட் கேட்குறாங்க, எக்ஸாமில் கேட்குறாங்க. உனக்கு வந்துட்டு ஹோட்டல் எக்ஸாம் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு +2ல் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் நம்ம எப்படி சொல்லுவோம், ஃபஸ்ட் இப்படி கொடுத்துட்டாங்க, பாஸ் மார்க் ஈக்குவல் 35 கொடுத்துட்டாங்க, ஸ்டூடெண்ட் மார்க் வந்து ஈக்குவல் 17 கொடுத்துட்டாங்க, சரியா கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கண்டிஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். சரியா கண்டிஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், இந்த லைனுக்கு நீ வந்துடணும். இஃப்ல கொடுத்துருக்காங்களா, ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். டாலர் ஸ்டூடெண்ட் மார்க்கா, ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் என்ன கொடுத்துருக்காங்க 70. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இதுதான் கண்டிஷன். என்னது கண்டிஷன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் கண்டிஷன். பாஸ் மார்க் என்ன கொடுத்துருக்காங்க 35. பாஸ் மார்க் என்ன கொடுத்துருக்காங்கப்பா 35. ஸோ இதுக்கு பேர் தான் கண்டிஷன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 70, பாஸ் மார்க் வந்து 35. கண்டிஷன் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இதுதான் கண்டிஷன். அப்போ பாருங்கள் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையுமே நார்மல், இது வந்துட்டு ஒரு திங்கிங் தான், நார்மலான பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் தான். அப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க் 70, இங்கே பாஸ் மார்க் வந்து 35. அப்போ என்னவா இருக்கலாம், இங்கே வந்து கிரேட்டர் தானே இருக்குது. அப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 35 வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்னவா இருக்கலாம்னா 35 இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே இருக்கலாம். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் மார்க் என்னது 70, நம்ம ஸ்டூடெண்ட் நான் வாங்கின மார்க் என்னது 70. அப்போ 35 வந்து 70 அப்படிங்கிறது 35ஓட பெருசா அல்லது சின்னதாக ஈக்குவலாக இருக்கா, பெருசே. புரியுதா? அப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிஷன் ட்ரூவே. அப்போ ஸ்டூடெண்ட் அவன் 35 வாங்கியிருந்தாவே ஓகே, ஆனால் அவன் 70 வாங்கியிருக்கான். அப்போ என்னென்னா உனக்கு கண்டிஷன் ட்ரூவே. அப்போ கண்டிஷன் ட்ரூ மீன்ஸ் என்ன, உண்மை. அப்போ அது வந்துட்டு கூற்று வந்துட்டு என்ன, அதுக்கு நம்ம நிபந்தனை வந்துட்டு கரெக்டே அப்படிங்கும்போது என்ன ஆகுனா உனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் உனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். என்ன உனக்கு அவுட்புட் வரும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் அப்படின்னு வரும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா உனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட உனக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். புரிஞ்சுதாப்பா? கண்டிஷனை செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா உனக்கு என்ன ஆகுனா உள்ளே வந்துட்டு இந்த உள்ளே இருக்கிற பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் உனக்கு அது கண்டிஷன் ஃபால்ஸே அப்படின்னா என்ன ஆகுனா உனக்கு என்ன ஆகும், அப்படியே வெளில வந்துட்டு அவுட்புட் எதுவும் வராது. ட்ரூனா மட்டும்தான் அவுட்புட், இல்லைன்னா வராது. புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதாப்பா? சரி, நம்ம பின்னாடி வரப்போ வந்துட்டு உங்களுக்கு ப்ரீஃபாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த கான்செப்ட் இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் போட்டு லிசன் பண்ணிக்கோ. உனக்கு இன்னும் இதிலே நான் மாற்றி நிறைய சொல்லலாம், சொன்னால் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போய்க்கலாம். சரியா? இங்கே பாருங்கள், ஒரு டூ யூனோ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெரி ஆஃபன் when we write code you want to perform different actions for different decisions in different business logic. ஸோ கன்சிடர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்னென்னா நம்ம பிஹெச்பி கோடிக்குள்ளே எழுதுகிறோம். ஸோ எழுதும்போது என்ன பண்ணலாம்னா நம்ம டிஃப்ரெண்ட்டான இதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துலாம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், எங்கே வேணால் ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுதான் சொல்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இப்போ சம்முக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதே வந்துட்டு டிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த இதை நம்ம இந்த இது வந்துட்டு நம்ம இந்த கண்டிஷன் இங்கே தான் யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. சரியா? ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபீச்சர். ஓகேவா? அதை எக்ஸ்ட்ரா ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமாப்பா? ஸோ இஃப்னா வந்துட்டு ஓகேனா ஓகே, அவ்வளோதான். அது வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது, அது எல்ஸுங்கிற பார்ட்டே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே. ஸோ இஃப் எல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு இஃப் எல்ஸ் குற்றுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன வரும் உனக்கு, இந்த வார்த்தையிலேயே உனக்கு வந்துடுது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் a statement or a group of statements if a specific condition is satisfied by the user expectation. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்ஸ் இப்போ என்ன ஃபஸ்ட்டு அதே தான், இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து அதே பண்ணிட்டு தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. when the condition gets fail the else block is executed. ஸோ இங்கே என்ன வருது உனக்கு, எல்ஸே. அப்போ எய்தராக இருக்கே. நம்ம 5 மார்க்கில் நம்ம எழுதுவோமா? ஸோ 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ 30 அப்படின்னா 30ல் வந்துட்டு ஏ இருக்கும். ஸோ ஏ கொடுத்துட்டு அந்த கொஸ்டினுக்கு தெரியுது, இன்கேஸ் உனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம், எய்தரார் கொடுப்போமா? ஸோ ஆர் சாய்ஸ். ஸோ எய்தரார் இருக்குது. ஸோ ட்ரூனா 1. சரியா? ட்ரூ. இப்போ நீ பாஸ்னா ஓகே, சரி பாஸ்னால் இந்த ரிசல்ட்டு. ஸோ இன்கேஸ் நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அட்டம்ப்ட்டு அப்படின்னு கொடுக்குறோமா? அப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். அப்போ எய்தர் அனதர் ஒரு சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன, இஃப் எல்ஸ் கண்டிஷன். அது எங்கே நம்ம அப்ளை பண்ணுறோன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே. சரி, அதனால தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம கொடுக்குறோம். அப்போ இஃப் கண்டிஷனில் வந்துட்டு நம்ம சான்ஸே கிடையாது. 1 and 1 ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் உனக்கு அவுட்புட்டு, இல்லை பண்ணலான்னா உனக்கு நோ அவுட்புட்டு. சரியா? நோ தான் வரும். ஓகேவாங்க? அவுட்புட்டே வராது. ஆனால் இஃப் எல்ஸில் என்னென்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே இருக்கிற என்ன ஆகும் உனக்கு வந்துட்டு அங்கே பிளாக் ஆஃப் கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அது எல்ஸு, அது தப்பு, அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது உனக்கு கொடுப்போம். அப்போ எய்தராரு. அப்போ இன்னொரு சான்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், நம்ம தமிழில் வந்து கொடுக்க நான் சொல்கிற பாருங்க. இஃப் கூற்று என்பது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட கூற்றுக்களை ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் அடிப்படையில் பயனர் விரும்பும் வகையில் செயல்படுத்துவதாகும். நிபந்தனை தவறு எனில் எல்ஸ் தொகுதி செயல்படுத்தப்படும். அப்போ சரினா
உங்களுக்கு வந்துட்டு இஃப்ல இருக்கிறது வரும், தப்பு அப்படின்னா எல்ஸில் இருக்கிறது வரும். புரிஞ்சுதா? அங்கே பாருங்கள் சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் கண்டிஷன் ஓப்பன் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ க்ளோஸ். இந்த இடத்துல பாருங்கள் எல்ஸ் பாட்டு வந்துருச்சா? அப்போ எல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், இன்கேஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எல்ஸ் ஓப்பன் கொடுத்துட்டு அதுக்கானது என்ன ஆகணும், ஃபால்ஸ் கண்டிஷன் நம்ம உள்ளே கொடுத்துருக்குற அந்த அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்னன்னா அவுட்புட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கப்பா. ஸோ லெசன் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் மார்க்கு PHP கொடுத்துருக்காங்க. பாஸ் மார்க் ஈக்குவல் 35, ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு 70. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், உனக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எனக்கு தேவையான வேரியபிள் 2 வேரியபிள், பாஸ் மார்க் வந்து 35, ஸ்டூடெண்ட் மார்க் வந்துட்டு 70 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, இதுதான் கண்டிஷன், இதுதான் இஃப் எல்ஸே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே தான் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீ நினைக்கலாம் இஃப்குள்ளே கடை எல்ஸை காணான்னு பார்க்காத, இஃப்ல வந்துட்டு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, அந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு ட்ரூவாக இருந்தால் உள்ளே இருக்கிற இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் இந்த பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ லிசன் பண்ணுங்க இந்த லைனை. இஃப் ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் than ஈக்குவல் டு பாஸ் மார்க்கே அப்படி இருந்தா கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தா என்ன எனக்கு அவுட்புட் வரும், எக்கோ தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு என்ன இருக்கு, எலிஜிபிள், நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறதுக்கு ப்ரொமோட்டடு அப்படின்னு சொல்கிறாங்க, எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நம்ம லாஸ்ட்டாக போன ப்ரோக்ராமில் உங்களுக்கு தெரியும், இதோட முடிச்சிட்டான் இல்லையா, அந்த க்ளோஸோட முடிச்சிட்டாங்க இல்லையா. நமக்கு பாருங்கள் இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், இது வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு அது அந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸாக இருக்குன்னா எல்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் எக்கோ தி ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள். ஸோ எலிஜிபிள்னா வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எலிஜிபிள், ஃபால்ஸாக இருந்தால் நாட் எலிஜிபிள். புரிஞ்சுதா? ஸோ பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க்கு கிரேட்டர்னு போட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்குமே, ஈஸியாக இருக்கா பாரு. நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கப்பா, கண்டிஷன் இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் கேட்டால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எதுவுமே நீ பயப்படவே தேவையில்லை, நீ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகணும், இந்த லைனுக்கு தான் போகணும். இது ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நீ எங்கே போகணும்னா இதுதான் இம்பார்ட்டண்ட்டான நமக்கு கான்செப்டே. ஸோ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இஃப்ல என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் மார்க்கு கிரேட்டர் than ஈக்குவல் டு பாஸ் மார்க்கு. அப்போ ஸ்டூடெண்ட் மார்க் என்னப்பா 70, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க் எவ்வளோப்பா 35, பாஸ் மார்க்கு 35. ஸோ இதுதான் நமக்கு என்னென்னா கண்டிஷன். ஸோ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, 35 விட பெருசு சரியா, 70 வந்துட்டு 35 விட பெருசுன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கண்டிஷன் ட்ரூ தானே, ஸ்டூடெண்ட் வாங்கின மார்க்கு 70, ஆனால் பாஸ் மார்க் 35 வாங்கியிருந்தாவே அவன் பாஸ் சரியா. அப்போ இங்கே என்ன 17 வந்திருக்கு, அப்போ கண்டிஷன் ட்ரூ தானே. அப்போ ட்ரூ அப்படின்னு கேட்டால் அவுட்புட் வரும், ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரமோஷன். ஓகேவா? நான் பாருங்கள் உனக்கு புக்கில் கொடுக்கல, நான் சொல்கிறேன் பாருங்கள், உனக்கு அப்படியே சொன்னோன்னா தான் உனக்கு புரியும். இன்கேஸே இங்கே பாருங்கள் 34 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35. இப்போ என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்கள், ஸ்டூடெண்ட் வாங்கின மார்க் என்னது, இது வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க் 34 வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு, இது வந்துட்டு என்னென்னா பாஸ் மார்க்கு, அவன் வாங்கின மார்க் என்னது 34. ஓகேவா? ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போ கண்டிஷன் என்னது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு பாஸ் மார்க்குக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது அதை விட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்கா, 35 34 ஈக்குவலா கிடையாது, இல்லை பெருசா கிடையாது. அப்போ என்னன்னா உனக்கு 34ங்கிறது 35 விட சின்னது, ஈக்குவலும் கிடையாது பெருசும் கிடையாது. அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸு. இப்போ என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம், உனக்கு என்ன அவுட்புட் வரும். ஸோ உடனே உனக்கு என்னன்னா கண்ட்ரோல் எங்கே போகும் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன். புரிஞ்சுதா? ட்ரூனா வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுனா அதுக்குள்ளே இருக்கிற வந்துட்டு அந்த ட்ரூ பார்ட் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட் இருக்கிற அந்த அவுட்புட் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு இஃப் எல்ஸே, இதுதான் உங்களுக்கு என்னென்னா இஃப் எல்ஸே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு இது புரியுதாப்பா? இது இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் ஒரே ஒரு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இது சொல்லியிருக்கேன். நீ என்ன பண்ணிக்கலாம், நீ வந்துட்டு புதுசாக வந்துட்டு கண்டிஷன்ஸை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு அதுக்கு அவுட்புட் வந்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதி பார்க்கலாம். முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம், அது எழுதுந்து கூட எனக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணி உனக்கு ரைட்டாக எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன் சரியா. இஃப் எல்ஸ்க்குலாம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கண்டிஷன்ஸ் இதுதான் கொடுங்க கிடையாது, நீங்கள் பாஸ் மார்க் வந்துட்டு இதுதான் கொடுங்க கிடையாது, நீங்கள் என்ன பண்ணலாம் அதிகமாக கூட கொடுக்கலாம் கம்மியாக கொடுக்கலாம். நீங்களாம் என்ன பண்ணலாம் க்ரியேட்டிவாக வந்துட்டு நீங்களே பண்ணலாம். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நீங்கள் நாமளாக க்ரியேட்டிவாக பண்ணுறதா, புக்கில் இருக்கிறதா பண்ணுறது கிடையாது. நீயே என்ன பண்ணலாம், ஓனாக உனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களாக என்ன பண்ணலாம், நீங்கள் புதுசாக வந்துட்டு என்ன பண்ணலாம் ரெடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு வந்துட்டு சென்ட் பண்ணி விடுங்க, நான் அது ரைட்டாக இல்லையான்ட்டு நான் கரெக்ஷன் பண்ணி கூட கொடுக்குறேன் சரியாப்பா. யூஆர் விஸ். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இஃப் எல்சி ஃபெல்ஸு இஃப் எல்சி ஃபெல்ஸு ரொம்ப ஈஸி தான். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் எல்சி ஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டோட காம்பினேஷன், அப்போ கலெக்ஷன் ஆஃப் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் எல்சி ஃபெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் கேன் எக்ஸிக்யூட் தி கண்டிஷன் பேஸ்ட் ஆன் யூசர் நீட்ஸு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இஃப்ல வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு சிங்கிள் கண்டிஷன் தான், சரி, அங்கே வந்துட்டு எய்தரே கிடையாது. இஃப் எல்ஸில் வந்துட்டு எய்தரா, ஸோ இது இல்லைனா இன்னொன்று, ஓகேவா. இஃப் எல்சி ஃபெல்ஸ் அப்படின்னா வந்துட்டு நிறைய இருக்கும். அப்போ கலெக்ஷன் ஆஃப் இஃப் எல்ஸு, அப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷன் வந்துட்டு தப்புனா இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறோம். அங்கே வந்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன் தான், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுனா ஒன்று, ஓகே, ஒரு அவுட்புட்டு, இல்லைனா இன்னொரு அவுட்புட்டு. ஆனால் இங்கே நம்ம கண்டிஷனுக்கே நிறைய கண்டிஷன் கொடுக்குறோம், சரியா. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், அந்த கண்டிஷன் ட்ரூனா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறோம். அப்போ மோர் தென் ஒன் கண்டிஷனை கொடுத்தோம், ஓகே, அந்த பர்டிகுலர் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு மோர் தென் ஒன் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் இஃப் எல்சி ஃபெல்ஸே, ஓகேவா. அதான் பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழில் பாருங்க. இஃப் எல்சி ஃபெல்ஸ் கூற்று என்பது இஃப் எல்ஸ் கூற்றுகளின் கலவையாகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கூற்றுகள் நிபந்தனையின் அடிப்படையில் பயனாளர்களின் தேவைக்கேற்ப செயல்படுத்தப்படுகிறது. அப்போ யூசருக்கு எப்போ எவ்வளோ கண்டிஷன்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. கீழே பாருங்க சின்டாக்ஸு, இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நான் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அப்போ அது ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண அதுக்கான இது என்ன ஆகுனா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் செகண்ட் கண்டிஷன், ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அங்கே வந்து நம்ம ஒரே கண்டிஷன் மட்டும் தான் கொடுத்துருப்போம், இங்கே செகண்ட் கண்டிஷன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் அது வந்துட்டு எல்ஸ் இஃப் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அது ஓகே அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நானா இந்த அவுட்புட் வரும். ஸோ அதுவும் தப்பு அப்படின்னா ஒரு எல் ஸ்பாட்டு, ஸோ அது தப்பு அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு எல் ஸ்பாட்டு. ஸோ அந்த எல் ஸ்பாட் இருக்கிற இந்த ஃபால்ஸ் கண்டிஷன் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள் போகலாமா. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு, லெஸ் தானே கொஸ்டின் மார்க்கு PHP கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வேரியபிள் எனக்கு வேணும். ஸோ எனக்கு எத்தனை வேணுமோ நான் யூஸ் பண்ணிக்கலாம், நான் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறனோ அதுக்கு தகுந்த என்ன பண்ணணும், நம்ம வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மார்க், பாஸ் மார்க் என்ன கொடுத்துருக்காங்க 35. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன மார்க் வாங்கியிருக்கணும் 60, அவனோட மார்க் 60 அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸு, ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 70. ஸோ இந்த 3 வேரியபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இஃப் $student மார்க் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு $ஃபர்ஸ்ட் கிளாஸு, ஓகேவா. இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு நான் அவுட்புட் வரணும், தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸு, அப்போ வித் ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிற எனக்கு அவுட்புட் வரணும். இன்கேஸ் அது வந்துட்டு அந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா எல்ஸ் இஃப் இன்னொரு கண்டிஷன். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன், இஃப் $student மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு $பாஸ் மார்க்கு அப்படிங்கிற இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் ரெண்டையும் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் மார்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் மார்க்குக்கு ஈக்குவல் அல்லது அதோட அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு என்ன வரும், ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் வந்து ஃபஸ்ட் கிளாஸு. இன்கேஸ் ஸ்டூடெண்ட் மார்க் வந்துட்டு பாஸ் மார்க்குக்கு ஈக்குவல் அல்லது அதோட அதிகமாக இருந்ததுன்னா, சரி நல்லா இந்த இடத்துல நீ பார்க்கணும், இங்கே ஃபஸ்ட் கிளாஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க, இங்கே பாஸ் மார்க்கை கம்பேர் பண்ணியிருக்காங்க, சரியா. ஃபஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ்க்கு ஈக்குவல் அல்லது அதோட அதிகமாக இருந்ததுன்னா அது வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரொமோஷன், ஓகேவா. இல்லை எனக்கு பாஸ் மார்க் அல்லது அதுக்கு மேலே பாஸ் மார்க்கு ஈக்குவல் அல்லது அதுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன அவுட்புட் எனக்கு வருது, எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன். இது ரெண்டுமே இல்லை, அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு எந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எல்ஸ் பார்ட் என்ன ஆகும், எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நாட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன், புரிஞ்சுதா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ பாருங்கப்பா இந்த இடத்துல கண்டிஷன் பாருங்கள், ஸ்டூடெண்ட் மார்க்கு, இப்போ ஸ்டூடெண்டோட மார்க் என்னது 70, ஸ்டூடெண்டோட மார்க் என்னப்பா, ஸ்டூடெண்ட்டோட மார்க் 70, ஓகேவா. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கிளாஸோட மார்க் என்னப்பா ஆல்ரெடி 60, ஓகேவா. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, 60 விட 70 பெருசு தானே, 60 ஈக்குவல் கிடையாது ஆனால் பெருசு அப்போ இன்கேஸ் இந்த இடத்துல 60 இருந்தாலுமே உனக்கு என்ன ஆகும், இன்கேஸ் இந்த இடத்துல 16 இருந்தாலுமே கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே இருக்கலாம். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் ட்ரூ, கண்டிஷன் உண்மை மெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன அவுட்புட் வரும் உனக்கு, தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸு. அப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் உனக்கு என்னப்பா வரும் அப்படின்னா, தி ஸ்டூடெண்ட் இஸ் என்னது எலிஜிபிள் ஃபார் தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு. இன்கேஸ் எனக்கு ட்ரூ ஆகலை, நீ போட்டு பார்க்கலாம், நீயா கிரியேட்டிவ் என்ன பண்ணலாம் போட்டு பார்க்கலாம். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு இன்கேஸ் நம்ம என்ன பண்ணால் 15 வச்சுக்கலாம், ஓகேவா. நம்ம போடலாமா, நம்மளா போடலாமா. ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்னது 50, அவன் வாங்கின மார்க் என்னது 50, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, சரியா. ஃபர்ஸ்ட் கிளாஸோட மார்க் என்னது 60, ஃபர்ஸ்ட் கிளாஸோட மார்க் என்னது 60, ஓகேவா. இப்போ இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸாப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா வந்துட்டு 60 அவன் வாங்கியிருக்கணும், 60 அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். ஆனால் ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கிற மார்க் என்னது 50 தான் வாங்கியிருக்கான். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ உனக்கு என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் என்ன ஆகும் உனக்கு, அப்போ என்ன அவுட்புட் வரும்,
அப்போ வந்துட்டு 60 கிடையாது, அதுக்கு மேலேயும் கிடையாது. அப்போ என்ன ஆகும், உடனே ஜம்ப் ஆகி இந்த கண்டிஷனுக்கு வரும். உடனே ஜம்ப் ஆகி என்ன ஆகும், இந்த கண்டிஷனுக்கு வரும். உடனே வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் இந்த அவுட்புட் வராது. ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 60 வாங்கியிருக்கணும். ஓகேவா, அவன் வாங்கினது 50. அப்போ என்ன ஆகுனா இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். அப்போ கண்டிஷன் செக் பண்ணால் என்ன வருங்க பாருங்கள். அப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணுவோம், எல்ஸில் கொடுத்துருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க் அவன் 50 தான் வாங்கியிருக்கிறான். அப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க் என்னப்பா நமக்கு 30, நம்ம பார்த்துக்கலாம். பாஸ் மார்க் என்னப்பா 35, கரெக்டு தான். ஓகேவா, பாஸ் மார்க் வந்துட்டு 35. அப்போ இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ 35 பாஸ் மார்க் வந்து 35, வாங்கின மார்க் வந்து 50. அப்போ உனக்கு என்ன எக்ஸாம் வந்து அவுட்புட் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா உனக்கு இந்த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன். அப்போ 60 வாங்கியிருந்தா, 60 எழுத அதுக்கு மேலே வாங்கியிருந்தா அவன் ஃபஸ்ட் கிளாஸ் வித் ப்ரொமோஷன் வரும் இல்லையா. அவன் 60 வாங்கலாம், அவன் 50 தான் வாங்கியிருக்கான். அப்போ 50 அப்படிங்கும்போது இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். அப்போ பாஸ் மார்க்குக்கு ஈக்குவல் அல்லது அதுக்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணோம். அப்போ இருக்கிறனால என்ன பண்ண உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன். ப்ரொமோஷனுக்கு ஓகேவா. ஸோ எப்பப்பா எல் ஸ்பாட் உனக்கு வரும்? ஸோ எல் ஸ்பாட் வரதுக்கான காரணத்தை சொல்லுங்க போகலாம். எல் ஸ்பாட் எங்கே வரும்? அப்போ பிலோ 35. அப்போ 35க்கு கம்மியாக ஒரு மார்க்கு. அப்போ அவன் வாங்கின மார்க்கு 34. கிரேட் தான் ஆர் ஈக்குவல் டு, நம்ம அது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தாலும் சரி, அது பாஸ் மார்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ நம்ம எல் ஸ்பாட் வந்துட்டு எங்கே வரும்னா இந்த பாஸ் மார்க்கு கம்மி. ஓகேவா, இல்லைனா என்ன பண்ணிடலாம், அவன் 35க்கு மேலே வந்தாவே அவன் என்ன பண்ணிடுவான், உங்களுக்கு 35க்கு மேலே வந்தாவே அவன் வந்துட்டு இந்த எலிஜிபிளாகவும் வந்துடுவான் அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் வந்துடுவான். எப்போ வந்து 35க்கு கீழே ஒரு மார்க்கு கம்மியாக வருதோ, 35க்கு கம்மியாக ஒரு மார்க் கம்மியாக வருதோ, அப்போ அவனுடைய ரிசல்ட் என்ன வரும்னா எல் ஸ்பாட்டு வரும். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, இந்த எல் ஸ்பாட்டோட அவுட்புட் தி ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வரும்பா. புரிஞ்சுதா, கான்செப்ட் புரிஞ்சுதா? அப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன். ஸோ பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்னக்கு வந்துட்டு நம்ம கண்டிஷன் யூசர் வந்துட்டு என்ன கேட்குறாங்களோ, யூசர் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ மோர் தென் ஒன் இஃப் நம்ம வந்துட்டு இஃபல்ஸ் கண்டிஷன்ஸும் கொடுக்குறோம். அதனால தான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ காம்பினேஷன் ஆஃப் இஃபல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அப்போ நம்ம என்ன இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெரைட்டி ஆஃப் நம்ம அவுட்புட்லாம் போட்டிருக்கோம். அப்போ யூசர் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கண்டிஷன்ஸ் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டை கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு வரும். அது வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மார்க் வந்துட்டு 50 கொடுத்தா அதுக்கு ஒரு மாதிரி வரும், 40 கொடுத்தா அதுக்கு ஒரு மாதிரி வரும், 32 கொடுத்தா அதுக்கு வரும். அப்போ பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு அவுட்புட் வந்து யூசருக்கு தகுந்த மாதிரி கொடுத்தது அப்படின்னா, யூசர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொடுத்தது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு என்னன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதா கணிந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ ஃபைனலாக நம்ம ஒன்றே பார்க்க போகிறது ஸ்விட்சு. ஸோ ஓகேவா, இதோட முடிஞ்சிடும். சரி, இந்த லெசனே இதோட நம்ம முடிய போகுது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபாலோவிங் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் தி கண்டிஷன் இன் தி கரஸ்பாண்டிங் இஃப் இஸ் ஃபால்ஸே. அப்போ வந்து எல்ஸ் பார்ட் எப்போ வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்ம எல்ஸ் எப்போ தேவை, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் தான் தேவையில்லை, அது நமக்கு தேவையே இல்லை. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. ஆஃப்டர் தி எல்ஸ் இஃப் அனதர் கண்டிஷன் இஸ் டு பி செக்டு தென் என் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோஸ் தி எல்ஸே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு கண்டிஷனுக்கு போகிறோம். அந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்ஸ் பாட்டுக்கு போகும். இல்லை நம்ம என்ன பண்ண மாட்டோம், எல்ஸ் பாட்டுக்கு போக தேவையில்லை. அதான் சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு 1 மார்க் பாருங்கள். This else if and is called if else later. இந்த என்ன சொல்கிறாங்கன்னா இந்த else if இருக்குது பார்த்தீங்கன்னா அது else if ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த பேர் என்ன சொல்கிறாங்கன்னா if else later அப்படின்னு நம்ம சொல்கிறோம். if else later அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த if else அந்த இருக்கா இல்லையாப்பா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் அனதர் நேம் என்னென்னா if else later அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு if else நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் if else later அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கான்செப்ட் 1 மார்க்குக்கு வந்துட்டு நீங்கள் தேவைப்படும். சரியா? ஸோ நம்ம ஸ்விட்ச் பார்க்கலாமா? ஸோ ஸ்விட்ச் கூட்டுரு இதில் என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னா அது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பல்வேறு கண்டிஷன்ஸ், அப்போ நிறைய கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நிறைய அவுட்புட் வரும். ஸோ இஃப் எல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூசர் கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அவுட்புட் இருக்கும். டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் அவுட்புட் இருக்கும். அங்கே வந்துட்டு என்னென்னா கண்டிஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன், ஆனால் யூசர் கொடுக்குறது வந்து ஒரே ஒரு இதுதான். சரியா? அப்போ ஒரு டெசிஷனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். சரியா? டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், ஆனால் ஆக்ஷன் ஒன்று தான். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸும் வந்துட்டு இருக்கும். அந்த கண்டிஷன் வந்துட்டு ஓகேனா அது எங்கே இருக்கோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்விட்ச்னு சொல்கிறாங்க. தமிழில் பாருங்கள், ஸ்விட்ச் கூற்று பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் பல்வேறு செயல்களை செய்ய பயன்படுகிறது. அப்போ ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் வந்துட்டு நிறையா இருக்கும். அங்கே வந்து ஒரு கண்டிஷனாக ஒரு அவுட்புட்டு தான் வரும். இங்கே அந்த இங்கே வந்து ஒரு கண்டிஷனுக்கு நிறைய அவுட்புட் வரும் ப்ளஸ் நிறைய ஆக்ஷன்ஸ்.
சரி நிறைய வந்துட்டு என்னென்னா அதில் வந்துட்டு நிறைய பிரித்து வரும். ஸோ ஒரு சம்முக்கு வந்துட்டு என்னென்னா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கிறது முன்னாடி பார்த்தது. இங்கே ஒரு சம்முக்கு வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் ஸ்விட்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாருங்க சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் சின்டாக்ஸ். ஸ்விட்ச்னு கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கர்லி பிரேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேஸ் லேபிள் 1. ஸோ இதுதான் அந்த வெரி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸு. ஸோ கேஸ் லேபிள் 1 ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதில் பார்த்தோன்னா கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் இஃப் n ஈக்குவல் டு லேபிள் 1. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது அவுட்புட் வரும். பிரேக்கு இங்கே இம்பார்ட்டண்ட்டாக பிரேக்கு. ஸோ பிரேக்னா வந்துட்டு டெர்மினேஷனு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன அந்த பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகும் உங்களுக்கு எப்போ நம்ம பிரேக்கு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகுனா உடனே வந்துட்டு இங்கே வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம போன வருஷமே சொல்லியிருக்கோம் பிரேக்குக்கு கண்டினியூக்கு நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கோம். எப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் பிரேக்கு கொடுத்தோம்னாலும் அந்த ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு கோஸ் பேக் டு தி மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா என்னாகும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். அப்படியே டெர்மினேட் ஆகி வெளில போயிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஓகேவா, இன்கேஸ் நம்ம கண்டினியூ கொடுத்துருந்தோம்னா இட் கோஸ் டு தி நெக்ஸ்ட் பிளாக்கு. அப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வரும். சரியா, அப்போ நெக்ஸ்ட்டுக்கு போச்சு அப்படின்னா அது வந்துட்டு கண்டினியூ. நம்ம பிரேக்குன்னு கொடுத்துருந்தோம் அப்படியே டெர்மினேட்டாக என்ன பண்ணால் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட் டிக்ளேர் அந்த மெயினாக நம்ம கொடுத்துருக்க மாதிரி அந்த கண்டிஷனுக்கு போயிடும். சரி புரியுதா? ஸோ இதுதான் பிரேக்கு. அப்போ ஒவ்வொரு கேஸுக்கும் வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கேஸ் லேபிள் 2 கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்துட்டு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க கேஸ் லேபிள் 3. ஸோ இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பாருங்கள், டிஃபால்ட்டு. ஸோ எந்த கேஸஸுமே எந்த ஒரு ஆக்ஷன் எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை, எதுக்குமே வந்துட்டு நமக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக இல்லை, எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னா வந்து நிரந்தரமானது. அப்போ ஃபைனலாக எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் இஃப் n இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஆல் லேபிள்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல், எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, எதுக்குமே வந்துட்டு மேட்ச் ஆகலை, அங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷனும் யூசர் கேட்குறது வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா அப்போ ஃபைனலாக இது டிஃபால்ட்டு. இது வந்துட்டு என்னன்னா கொடாநிலையா, டிஃபால்ட்னா கொடாநிலைன்னு தமிழில் சொல்லுவோம், அது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து வேரியபிள் டாலர் ஃபேவரட் கலர் ஈக்குவல் டு ரெட்டு. ஸோ இது வந்துட்டு வேரியபிள். ஸோ வித்தின் ஏன் வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணால் வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி டேட்டா டைப் டிக்ளரேஷனில் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதுதான் ஸ்விட்ச்சு. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் இங்கே வந்து வேரியபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸ்விட்ச் ஆஃப் வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வேரியபிளாக கொடுத்துருக்கோம். ஸோ டாலர் ஃபேவரட் கலர், ஸோ டாலர் ஃபேவரட் கலர் ஈக்குவல் டு ரெட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு யூசரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னோட ஃபேவரட் கலர் வந்து ரெட்டு நான் கொடுத்துட்டேன். சரியா, அதுக்கு தகுந்த என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து கொடுக்குறேன். சரியா, ஸோ என்ன கேஸ் அப்படின்னா வந்துட்டு ஸ்விட்சில் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா நான் ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கேஸே நான் என்ன கொடுத்துட்டேன், கேஸ் லேபிள் 1 ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். அப்போ ரெட்டுனா எனக்கு என்ன அவுட்புட் வரணும், யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட்டு. அப்போ பிரேக். ஓகேவா, பிரேக் எது கொடுக்குறேன் நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு வந்து போகிறதுக்காக. ஸோ எகைன் போய்ட்டு என்ன பண்ண அந்த ஃபேவரட் கலர் வந்து செக் பண்ணோம். அப்போ அந்த ஃபேவரட் கலர் வந்து ப்ளூவாக இருந்தது அப்படின்னா ப்ளூன்னு வரும், க்ரீனாக இருந்தால் க்ரீன் வரும். ஓகேவா, இது எதுவுமே இல்லை, ரெட்டும் இல்லை ப்ளூவும் இல்லை க்ரீனும் இல்லைனா டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்கணும் வந்துட்டு அந்த அவுட்புட் எனக்கு வரும். புரிஞ்சுதா? நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ள இப்போ நம்ம ப்ரீஃபாக போகலாமா? பாருங்கப்பா, லிசன் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன கொடுத்துட்டாங்க, என்னோட ஃபேவரட் கலர் ரெட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணோம்னா நான் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ சுவிட்சுக்குள்ளே போகிறோம். சுவிட்சிட்டு போயிட்டு என்னன்னா இந்த டாலர் ஃபேவரட் கலர்னு வருதா. ஸோ இதுக்கு பதிலாக என்ன ஆகும் உனக்கு, நான் என்னென்ன டிக்ளேர் பண்ணிக்க ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ரெட்டுன்னு வந்துட்டு உனக்கு என்னன்னா அந்த கேஸ் இருக்கும். அந்த கேஸை வந்துட்டு அது என்ன பண்ணால் உனக்கு கால் பண்ணிடும். கால் பண்ணால் ரெட்டுங்கன்னா அப்போ உள்ளே போய்ட்டு செக் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு கேஸாக செக் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு இது ஃபஸ்ட்டு கேஸு, செகண்ட் கேஸு, சரியா, தேர்ட் கேஸ் இருக்குது. ஓகேவா, எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபைனலாக ஒரு கேஸ் இருக்குது. சரியா, எதுவுமே இல்லைன்னா ஃபைனலாக டிஃபால்ட் கேஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாமா, ரெட்டுன்னு என்னோட ஃபேவரட்டில் வந்து ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். போய் செக் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு இருக்குது. இப்போ கேஸ் ஒன்லேயே பார்த்தா ரெட்டுன்னு எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ என்ன ஆகணும், எனக்கு அவுட்புட் என்ன வரும், யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட்டு. லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி ஒரு ஆச்சரியக்குறி வரும். ஓகேவா, நான் சொல்லியிருக்கேன் வித்தின் டபுள் கோட்ஸுக்கு உள்ளே இருக்கிறது மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும் அவுட்புட்டில் வரும், டபுள் கோட்ஸோட வராதே அப்படின்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? அப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் உனக்கு என்னன்னா யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட்டு. ஓகேவா, சரி நான் உனக்கு டவுட் வரலாம். நான் வந்துட்டு இங்கே டாலர் ஃபேவரட் கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுத்ததுனால எனக்கு அந்த கேசஸ் வந்து ரெட்டு கொடுத்ததுனால வந்துருச்சு. இங்கே அப்புறம் நான் கொடுக்கலாமா, நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆரஞ்சு. என்னோடய ஃபேவரட் கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, ஸோ இந்த டாலர் ஃபேவரட் கலர் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன் வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். எனக்கு என்னப்பா அவுட்புட் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னார் சொல்லியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் ஒன்றில் போய்ட்டு செக் பண்ணோம். கேஸ் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ரெட்டுங்கிறது ஆரஞ்சு ரெட்டு மேட்ச் ஆகுதா, ரெண்டு மேட்ச் ஆகுதாப்பா இல்லை. அப்போ என்ன பண்ணோம் நம்ம பிரேக்கு. ஸோ எகெயின் என்ன பண்ணோம் திருப்பி வந்துட்டு இங்கே ஃபேவரட் கலருக்கே போவோம். சரி, அப்போ எகெயின் வந்து ஸ்விட்சுக்குள்ளே போய்ட்டு எகெயின் என்ன பண்ணால் அடுத்த நெக்ஸ்ட் கேஸ் போகும். அப்போ இதே இதுக்கு போய்ட்டு அப்போ என்னன்னா பிரேக் கொடுத்ததுனால நெக்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணால் அந்த மெயின் ஃபங்க்ஷன் போய்ட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் போயிட்டு
போயிட்டு அடுத்த கேஸை பார்க்கும். அப்போ ப்ளூன்னு இருக்கு, அப்போ ப்ளூவும் ஆரஞ்சு வருமா? வராதே. அப்போ பிரேக் கொடுத்துட்டோம். அப்போ நெக்ஸ்ட் எகைன் என்ன ஆகுனா அடுத்து இன்னொரு கேஸ்க்கு போகும். அப்போ இங்கே பார்த்தா க்ரீன் இருக்கு, அப்போ என்ன ஆகுனா ப்ளூவும் மேட்ச் ஆகல, ரெட்டும் மேட்ச் ஆகல, க்ரீனும் மேட்ச் ஆகல. அப்போ எனக்கு என்ன பண்ணும்? அப்போ எப்படி அவுட்புட் வரும்? அங்கே தான் நமக்கு இருக்குது டிஃபால்ட்டு. அப்போ டிஃபால்ட்டில் என்ன இருக்குது? யுவர் ஃபேவரட் கலர் இஸ் நெய்தர் ரெட் ப்ளூ நார் க்ரீன். அப்போ என்னோட ஃபேவரட் கலர் என்னது? ரெட்டும் கிடையாது, ப்ளூவும் கிடையாது, க்ரீனும் கிடையாது. என்னோட கலர் என்னது? ஆரஞ்சு. அப்போ அவுட்புட்டில் வந்துட்டு உங்களுக்கு இது அவுட்புட்டாக கிடைக்கும். புரிஞ்சுதா? சரி, இன்கேஸ் நீ கேட்கலாம், ரெட்டு கொடுத்துக்கு பதிலாக ப்ளூ கொடுத்தேன்னா உனக்கு என்ன அவுட்புட் வரும்? யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. ஓகேவா? இன்கேஸ் க்ரீனுன்னு கொடுத்துருந்தா அப்படின்னா க்ரீனு. அப்போ உனக்கு எங்கே இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அப்படின்னா இந்த வேரியபிள் இந்த இடத்துல கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேஸ் வேலைக்கு ஜம்ப் ஆகும். அப்போ ஒரே கண்டிஷனு ஆனால் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸே. ஓகேவா? ஒரே கண்டிஷன், அப்போ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸே. அப்போ நான் ரெட்டுன்னு கொடுத்தா அப்போ கண்டிஷனுங்கிறது இங்கே என்னது? ரெட்டுங்கிறது கண்டிஷனு, டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட் கேஸ் வேல்யூஸே. அப்போ ரெட்டுன்னு கொடுத்தா அப்போ ரெட்டுன்னு இருக்கிற அந்த கேஸுக்கு போகும், மேட்ச் ஆகின்னு பார்க்கும், இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகும். அதே மாதிரி தான் அப்போ ஒரு நம்ம வந்துட்டு என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அப்போ அந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதா? இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் உங்களுக்கு என்ன வரும்னா யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட், ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஆச்சரியக்குறி வரும். ஓகேவாப்பா? இவ்வளோ தான் கண்ணு, லெசனே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஒரே ஒரு கிளாஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈஸியாக வந்துட்டு நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பார்த்தோன்னா நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஸோ நான் வந்துட்டு நார்மலாக வந்து பிஹெச்பியில் வந்துட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு பார்த்தா ப்ரோக்ராம்னு சொன்னோம். ஸோ வந்துட்டு நம்ம என்னென்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்பொழுது எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே எண்ட் ஆகணும், எப்படி வந்து அது ஒர்க் ஆகணும், அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த வந்துட்டு ஒர்க்கை வந்து திருப்பி பண்ணணும், எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு வேலை செய்யறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுங்கிற நம்ம வந்துட்டு கண்டிஷன்ஸ் கொடுப்போம் இல்லையா? அது அதுக்காக தான் நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படித்தோம். அதில் வந்துட்டு 4 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று இஃப், இன்னொன்று இஃப் எல்ஸ், இன்னொன்று இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸு, ஃபைனலாக ஸ்விட்ச் பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். இஃப்ங்கும் போது எந்த ஒரு அதாவது நோ சான்ஸே கிடையாது, ட்ரூனா ட்ரூ அவ்வளோதான், இல்லைனா வெளில போய்டும், அவுட்புட்டே வராது. நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் பார்த்தோம். இஃப் எல்ஸ் அப்படின்னா ஒரு சான்ஸு. ஸோ ட்ரூனா இஃப் வந்துட்டு இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை தப்பு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பிரீஃபாக பார்த்தோம். அதுக்கு இஃப் எல்ஸ் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் அந்த கலெக்ஷன் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்து நம்ம இஃப் எல்ஸே அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு இன்னொரு நேமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் லேடர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இஃப் எல்ஸ் லேடர்ங்கிறது பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபைனலாக ஸ்விட்ச் பார்த்தோம். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனை பண்ணுறதா வந்துட்டு ஸ்விட்ச்னு பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதுக்கான அவுட்புட்டை பார்த்தோம், ப்ரீஃபாக பார்த்தோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது உனக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். கிளாஸ் நல்லா லெசன் பண்ணியிருப்பீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, நல்லா வந்து நீயா ஓனாக கிரியேட்டிவாக வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நாலேஜ் வந்திருக்கும். இன்னும் நல்லா இப்போ லெசன் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக நீ கிரியேட்டிவாக போட உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணும். நீ உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்துட்டு நீ கிரியேட்டிவாக ப்ரோக்ராம் கூட எழுதி எனக்கு அவுட்புட்டு கீழே ப்ரோக்ராம் எழுதுங்க, கீழே அவுட்புட் எழுதி எனக்கு வந்துட்டு ஃபோட்டோ எழுதி என்னோட இது பர்சனல் வாட்ஸ்அப் வந்துட்டு அனுப்புங்க. நான் வந்துட்டு உனக்கு கரெக்ஷன் பண்ணி கூட உனக்கு மிஸ்டேக் இருந்தால் இங்கே மிஸ்டேக் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேளுங்க, டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, நான் எல்லாமே சொல்கிறேன். சரியாப்பா? அவ்வளோதான், இந்த லெசனே கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா. இதில் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் இருக்கும், உள்ள நெக்ஸ்ட் கிளாஸரி இருக்கும், 1 மார்க் இருக்கும். சரியா? நீ 1 மார்க் எதுவும் இப்போதைக்கு நீ பண்ண வேண்டாம். இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் கிளாஸரி பார்த்துக்கோ. நீ ஒன்ஸ் வந்துட்டு நான் இன்றைக்கி நடத்தின அப்படியே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட தேவையில்லை, 15 மினிட்ஸ் எடுத்து நீ பார்த்தினா போதும். ஒரு ப்ரோக்ராம் சும்மா நீ ஜஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தனா நீ திங்க் பண்ணு, நீயே புதுசாக திங்க் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எழுதி அவுட்புட் எழுது. அது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் தன்னால் வரும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்ன பண்ணனா நீ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பாதீங்க, யாருமே நோட்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? நீ கிரியேட்டிவாக எழுதுகிற ப்ரோக்ராமை எனக்கு அனுப்பிவிட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அல்லது நீ வந்து டவுட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீ ஃபோன் பண்ணி கேளு, அல்லது மெசேஜ் பண்ணு. ஓகேவா? ஏதாவது பண்ணுங்கள். சரியா? நீ 12th வந்துட்டீங்க, நல்லா வந்துட்டு கிளியராக பார்த்துக்கோங்க. அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்கப்பா. திருப்பி சொல்கிறேன், நிறைய பேர் வந்துட்டு அன்னன்னைக்கு கிளாஸ் அன்னன்னைக்கு எனக்கு அனுப்புறது கிடையாது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. நாங்கள் இவ்வளோ வந்துட்டு அங்கே வந்து கேர் எடுத்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த கிளாஸை லிசன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு ரிப்ளை கூட பண்ணலை, ஒரு ஸ்க்ரீனில் ஒரு நோட்ஸ் எடுத்து அனுப்பலான்னு எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு வேதனையாக இருக்குது. நீங்கள் நம்பிக்கை இருக்குது, நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நல்லா பண்ணுவீங்க, நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய வந்துட்டு விருப்பம். சரியா? எங்களுடைய ரொம்ப வந்துட்டு உங்களை நாங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறோம். சரியா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லாக்டவுன் டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அசால்ட்டாக விட்டுறாமல் நீங்கள் டெய்லி கிளாஸ் மாதிரியே வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே சக்ஸஸ் பண்ண முடியும்ப்பா. சரியா? ஸோ நான் வந்துட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு அடுத்து நம்ம வந்துட்டு போவோம், ஃப்ரெஷ்ஷாக போவோம். இனிமேல் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் வர நெக்ஸ்ட் வீக் வந்து டெஸ்ட்டு வரும். ஸோ மெட்டீரியல் வந்துட்டு கிடைச்சிடும், சிஏ மெட்டீரியல் மட்டும் வரல, வந்தோடனே வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா தெளிவாக லிசன் பண்ணுங்கள், கிளாஸ் நோட்ஸ் எடுங்க, நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள், நல்லா படிங்கப்பா. ஓகேவா? இது வரைக்கும் கிளாஸில் லிசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.